Assalamualaikum friends, welcome to Njfcreation. இன்னைக்கு நம்ம சேனலில் மேங்கோ கேக் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இருக்கக்கூடிய இந்த மேங்கோ சீசனில் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் இது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக சூப்பராக சாஃப்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கப் மேங்கோ இருந்தால் போதும், சூப்பரான கேக் ரெடி பண்ணிடலாம். வாங்க இப்போ எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். மாம்பழம் கேக் பண்ணுறதுக்கு நான் ஒரு மாம்பழம் ஃபுல்லாக எடுத்துருக்கிறேன். மாம்பழம் பார்த்திங்கன்னா கனிஞ்ச மாம்பழமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கை வச்சு பார்த்திங்கன்னா அமுகுது இல்லையா, அந்த மாதிரி பழமாக எடுத்துக்கோங்க. ரொம்ப செங்காயாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும். புளிப்பான பழம் வேண்டாம், கொஞ்சம் பழமாகவே பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது பழம் பார்க்கும்போதே. இப்போ இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம தோல் செதுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஒரு கப்பில் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி கப்புலையோ இல்லை ஒரு பவுல் இல்லை டம்ளர் எதில் அளக்குறீங்களோ அதுலேயே நீங்கள் சுகர் ஆயில் எல்லாமே கலந்துக்கோங்க. பாருங்கள், நான் அந்த ஒரு கப் அளவுக்கு மாம்பழம் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். அரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ அரைச்சாச்சு. ஏதோ ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நல்லா ஃபைனாக அரைச்சிடுங்க. அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதிலையே 1/4 கப் அளவுக்கு நம்ம ஆயில் எடுத்துக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்துருக்கேன், அதே எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக தனித்தனியாக எண்ணெயும் மாம்பழமும் தெரியாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்துட்டு மைதா எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வந்து 1.25 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதிலையே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதிலையே டீ மாவு இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சளிச்சிடலாம். எப்போ நீங்கள் கேக் பண்ணாலுமே சரி மாவு எழுதியுமே சளிச்சிடுங்க, இப்போ தான் கட்டி இல்லாமல் வரும். இப்போ நம்ம சளிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை மாம்பழத்துலேயே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மாம்பழத்துலேயே மாவு சேரட்டும். அதுக்கப்புறமா பால் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உடனே டக்குன்னு சேர்த்துட வேண்டாம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மாவு கலக்கிறதுக்கு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1/4 கப் அளவுக்கு பால் போதும். அதான் ஒரே பவுல்லையே நீங்கள் அளந்துக்கோங்க. எதுலேருந்து நீங்கள் மாம்பழம் வளர்க்குறீங்களோ அதுலேயே நீங்கள் வந்துட்டு எல்லாமே அளந்துக்கலாம். மைதா மாவு, எண்ணெய் எல்லாமே அதிலே அளந்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா திக்கான பேட்டரை எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள். சாஃப்டாக சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே. இப்போ இதில் கொஞ்சமாக டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க.
பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது இருக்கட்டும். அடுத்தது நம்ம கேக் ரெடி பண்ண போகிற அந்த பாத்திரத்தில் நெய் அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கேக் டின் இருந்துச்சுன்னா நீங்கள் கேக் டின் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா இந்த மாதிரி அலுமினியம் பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து அதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு வச்சிடலாம். அதை கார்னர்ஸ்லாம் நல்லா படுற மாதிரி, சைட்லேயும் நல்லா படுற மாதிரி நெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதிலையே மைதா சேர்த்துக்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துட்டு அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். எப்போதுமே நான் கேக் பண்ணும்போது பட்டர் ஷீட் தான் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி நெய் சேர்த்துட்டு அந்த மைதா சேர்த்து மிச்சம் இருக்க அந்த மைதா மாவை வெளியில் எடுத்துடணும். அதில் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி கேக் செய்யும்போது கேக் நல்லா ஒட்டாமல் சூப்பராக வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மாவை இந்த பாத்திரத்துலேயே சேர்த்துடலாம். இந்த மாவில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. அந்த பவுலில் இருக்க மாவை சுத்தமாக அழகாக ஸ்பூனால் இந்த மாதிரி எடுத்து விட்டு வச்சுருங்க. எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி தட்டிடுங்க. ஏர் பபிள்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஸ்டாண்ட் வச்சு அதை ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஹீட் பண்ணிவிடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கிட்ஸு எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது பாருங்கள், இப்போயே பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குல்ல. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நமக்கு அந்த பாத்திரமும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம கேக் ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பாத்திரத்தை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இது 45 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நீஃப் இல்லைன்னா டூத்பிக் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க வெந்திருக்கா அப்படின்னு. எனக்கு நல்லா சூப்பராக வெந்துருச்சு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கு பிறகு நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. பார்த்தாலே நல்லா தெரியுது. இந்த ஓரமாக நல்லா சூப்பராக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்தோன்னா தான் நம்மளுக்கு கரெக்டாக உடையாமல் கேக் வரும். அதனால் நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறின பிறகு நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு கேக்கு. கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. சூப்பரான மேங்கோ கேக் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இங்கே அதுக்குள்ளே ஒரு முந்திரி அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டிலாம் ஒன்றா காணாம போயிட்டே இருக்குது. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம கேக் பண்ணுறதுக்கு அவன் இல்லையே அப்படின்னு நம்ம யோசிக்க வேணாம். அதுக்கப்புறம் பட்டர் ஷீட்டு அதெல்லாம் எதுவுமே நம்மளுக்கு வேணாம். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக சூப்பராக கேக் பண்ணலாம். கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மாம்பழ சீசன் இருக்கும்போதே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட் படி நீங்கள் கரெக்டாக ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான டேஸ்ட்டான சாஃப்டான கேக் ரெடி ஆகிடும். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.